அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சில பார்ட் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் பத்தி தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்விகள் வந்து வரப்போகுது. இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம எவ்வளவு ஜாஸ்தியா நம்மளால கேள்விகளை சரியா விடையளிக்க முடியுமோ அவ்வளோக்கு நம்ம விடையளிச்சிருக்கணும். அப்படி நாம பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு டாப் ரேங்க் எடுத்து இந்த தேர்வை நம்மளால கிளியர் பண்ண முடியும். இதற்கான டீட்டெயில்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 4 கேண்டிடேட்ஸ்க்கான வீடியோ. இது நீங்கள் வந்து ஒரு குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எதை நோக்கி இருக்கணும்னா மெயின்ஸ் எக்ஸாமை நோக்கி இருக்கணும். அந்த மெயின்ஸில் இருக்கக்கூடிய GS1, GS2, GS3 இதற்கு தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதற்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இது மாதிரி தான் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்படி நீங்கள் பண்ணீங்கனாலே குரூப் 1 ப்ரிலிம்ஸை அசால்ட்டாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இப்போ நாம் இந்த லெக்சரில் குரூப் 4 தேர்வில் எப்படி நம்ம இந்த 75 கேள்விகளுக்கு நம்ம தயாராகலாம் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்லேருந்து 100 கொஷின்ஸ் வரப்போகுது. அப்புறம் ஆப்டிடியூட் பாடத்திலேருந்து 25 கேள்விகள் வந்து அவங்க கேட்க போகிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75 தான் வந்து உங்களுக்கு இப்போது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரப்போகுது. இந்த தமிழ் பாடம் அப்புறம் இந்த ஆப்டிடியூட் பாடம் இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் 120 கொஷின்ஸ் 120 கேள்விக்கு மேலே நீங்கள் சரியாக எழுதுகிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னாலே இந்த தேர்வை 75% வந்து நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போவே 6 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் வந்து இந்த தமிழ் அண்ட் ஆப்டிடியூடுக்குன்னே நீங்கள் வந்து அலோகேட் பண்ணணும். அலோகேட் பண்ணணும் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் நல்லா ஸ்கூல் புக்கை கோத்ரூ பண்ணி நீங்கள் படித்த டாப்பிக்கை பல வாட்டி ரிவிஷன் பண்ணணும். நிறையா புக்ஸும் நம்ம வாங்கி படிக்கிறத காட்டிலையும் நம்ம குறிப்பிட்ட அந்த புக்ஸு ஸ்கூல் புக்ஸே போதுமானது தான் வந்து உங்களுக்கு. தமிழ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்கை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் 11th 12th நீங்கள் படித்தாலே போதும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை நீங்கள் முடிச்சுட்டு நிறையா பயிற்சி வினாக்கள் கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் ஃப்ரம் 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த முந்தைய ஆண்டுகளில் பிஎஸ்சி கேட்ட கேள்விகளை வந்து நீங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி அதை பற்றின ஒரு சரியான புரிதல் உங்கள்கிட்ட இருந்தாலே இந்த 120+ அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம்தான். ஜெனரல் ஸ்டடீஸ் பாடத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் எல்லாராலையுமே வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனால் கண்டிப்பாக 50 கேள்விகள் அப்படின்றத ஷோர் ஷாட்டாக அவனால் வந்து எழுத முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு 55 கேள்விகள்லேருந்து 60 கேள்விகள் வரைக்கும் உங்களால் போக முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸு அப்புறம் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 55லேருந்து 60 வரைக்கும் உங்களால் போக முடியும். இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு சரியாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸு அப்புறம் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா 6ஐயுமே நீங்கள் படித்து முடிச்சுட்டு சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அப்புறம் நீங்கள் நிறையா மாக் டெஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு 62 to 65+ வந்து நீங்கள் தாண்டுவீங்க. அப்படி நீங்கள் தாண்டும் போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஒரு டாப் ரேங்க் நீங்கள் எடுத்துருவீங்க. டாப்பராக கூட நீங்கள் வரதுக்கு ஈவன் ரேங்க் 1 to ரேங்க் 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டாப் ரேங்க் கூட உங்களால் எடுக்க முடியும். அப்படி நீங்கள் வரணும்னா ஜிஎஸ்ல ஒரு 62 to 65 அப்படின்ற இந்த டோட்டலை வந்து நீங்கள் எடுக்கணும். இதற்கு முன்னாடி நீங்கள் ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 10 வரைக்கும் நீங்கள் எடுத்து உங்களோட ஸ்கோர்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொன்ன இந்த 62 to 65+ ஸ்கோரை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அதனால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த டாப் ரேங்கை வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நாம் இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் அனாலிசிஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில அத்தியாவசியமான சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கணும். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குங்க. யூனிட் 1, யூனிட் 2 அது மாதிரி வந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்குது. அந்த யூனிட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 6 யூனிட்டையுமே நாம் வந்து படிச்சிருக்கணும். எல்லா யூனிட்டையுமே கவர் ஆல் சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? இந்த 6 சப்ஜெக்டையுமே நாம் வந்து படிச்சிருக்கணும். எதையுமே நம்ம ஒமிட் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இதில் அவுட் ஆஃப் 6 வந்து ஒரு 4 சப்ஜெக்ட்
யூனிட் 6ல் அந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூனிட் 6, அப்புறம் யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த யூனிட் 5, அப்புறம் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி, யூனிட் 3ல் வரக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்த 6 யூனிட்ல எதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும்னா இந்த 4 யூனிட்டுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போறோம். அப்ப அந்த சயின்ஸும் ஜியாகிரஃபியும் நம்ம ஃபுல்லாக ஒமிட் பண்ணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, ஜுவாலஜி இது 4ம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு சயின்ஸில் வரப்போகுது. இந்த சயின்ஸில் இந்த லைஃப் சயின்ஸில் ஆரம்பிச்சு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா வரைக்கும் இருக்கக்கூடியதுலேருந்து தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரப்போகுது. 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 கேள்விகள் வந்து இதுலேருந்து தான் வரும். அதில் இந்த ஜுவாலஜி ஏரியா, அந்த டிசீஸு, அப்புறம் இந்த ஜெனிட்டிக்ஸு, இது மாதிரியான ஏரியாலாம் ரொம்ப முக்கியம். இதிலே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஹெல்த்து, ஹைஜீனு, அப்புறம் இந்த ஹியூமன் டிசீசஸ்ஸு, என்விரான்மெண்ட் சயின்ஸு, இதெல்லாம் வந்து கேள்விகள் வந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஜெனிட்டிக்ஸ் இந்த டாபிக் நான் விட்டுட்டேன். ஜெனிட்டிக்ஸு, ஃபிசியாலஜி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதும் ஜெனிட்டிக்ஸு இது மாதிரியான டாப்பிக்லேருந்துலாம் கேள்விகள் வந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வந்து இடம் பெற்றுட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த குரூப் 4ல் சயின்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்குமே படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி முக்கியமான ஏரியாஸை மட்டும் நாம் கவர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஃபிசிக்ஸ்ன்னு நம்ம எடுத்தோன்னா எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை மட்டுமாவது இந்த சயின்ஸ் பாடத்தில் நம்ம கவர் பண்ணணும். ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணக்கூடாது. நான் ஏன் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு கேள்வி நம்ம தப்பாக எழுதுறோன்னா கண்டிப்பாக நமக்கு முன்னாடி நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து முன்னாடி போயிடுவாங்க. அப்படி முன்னாடி போகும்போது நமக்கான அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த வாய்ப்பை நம்ம ஏற்றிட்டு தான் போகணுமே தவிர அந்த வாய்ப்பை வந்து நம்ம குறைக்கக்கூடாது. அந்த சான்ஸ் ஆஃப் செலெக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும்னா ஒவ்வொரு கேள்வியும் இப்போ வந்து ஒரு நிறைய பேர் வந்து படிக்காத ஒரு சப்ஜெக்டை நான் படிச்சிருக்கணும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த சயின்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக தான் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி நம்ம பார்க்கலாம். ஜியாகிரஃபியுமே வந்து உங்களுக்கு சயின்ஸ் மாதிரி 5 கேள்விகள் வந்து வரப்போகுது. இந்த 5 கேள்விகளில் நீங்கள் வந்து அதிகமான கேள்விகள் நீங்கள் சரியாக எழுதணும்னா சமச்சீர் கல்வி புக்கில் 10வது புக்கை வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். 10th புக்லேயே உங்களுக்கு அதிகமான டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஒரு சில டாபிக் தான் 11th 12thலாம் போவோம். பட் நீங்கள் 10th புக்கை நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அதிகமான கேள்விகளை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுவோம் இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பாக்கி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இதில் இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட்லேயே இந்த 4 யூனிட்டுக்கு தான் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதோட ஆர்டர் வந்து யூனிட் 6க்கு ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் அதுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் யூனிட் 5, அப்புறம் யூனிட் 4, அப்புறம் லாஸ்ட்டாக யூனிட் 3. இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் தான் நம்ம வந்து முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் இந்த யூனிட் 3 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி இதுலேருந்து மட்டுமே நமக்கு 10 கேள்விகள் வந்து வரப்போகுது. ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அதில் இந்த 1600 அப்படின்ற அந்த வருஷம், ஏன்னா அட்வென்ட் ஆஃப் ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1600லேருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் தெளிவாக கவர் பண்ணணும். அதுலேருந்து தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து மட்டுமே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5லேருந்து 7 கேள்விகள் பக்கம் வந்து உங்களுக்கு இந்த 1600 அப்படின்ற அந்த இயர்லேருந்து அட்வென்ட் ஆஃப் அதுலேருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்தியன் பாலிட்டி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கேள்விகள் வந்து வரப்போகுதுங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கேள்விகள் வந்து இப்போ ஷெடியூல் அப்படின்னு இருக்குன்னா எந்தெந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறாங்க. 8th ஷெடியூல்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 22 மொழிகள் இருக்கு. அதில் இல்லாத மொழி எதையாச்சும் ஒன்று கொடுத்து உங்களை கேள்விகள் கேட்கலாம். இதில் எது இல்லாத மொழி அப்படின்றத உங்களை கேள்வி கேட்கலாம். அது மாதிரியான கேள்விகள்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப் டு டிபிஎஸ்பி வரைக்கும் ஆர்டிகல் 1 அதில் ஆரம்பித்து அந்த டிபிஎஸ்பி வரைக்கும் ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதுலேருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வரும். ஆர்டிகல் 1 to ஆர்டிகல் 51 வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. அப்புறம் இந்த சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று கூட விடாமல் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனு, நித்தி ஆயோக், இது மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரு,
பொலிட்டிக்கல் பார்ட்டி, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், இதுக்கெல்லாம் வந்து உங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு சில டாபிக் இருக்கவே இருக்காது. அது மாதிரியான டாபிக் மட்டும் நீங்கள் விக்கிபீடியா ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு, ரொம்ப ஒரு இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த புக்கு தான் வந்து ஒரு பைபிள் மாதிரி. அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நீங்கள் இதில் மாதிரியான டாபிக்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. இந்த சிலபஸில் 75 கேள்விகள் இருக்குன்னா அதில் பாதிக்கும் மேலே வந்து இந்த 2 யூனிட்லேருந்து தான் வரப்போகுது. ஏறத்தாழ 40 கேள்விகள் வந்து இந்த யூனிட் 5 அண்ட் யூனிட் 6லேருந்து வரப்போகுது. நம்ம பழைய சிலபஸில் யூனிட் 8ல் என்னென்ன கண்டென்ட்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் யூனிட் 6ல் வந்துருச்சு. யூனிட் 9ல் இருந்த கண்டென்ட் அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்திருக்கும் பழைய சிலபஸில். அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்படியே இந்த யூனிட் 5ல் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்தியன் எக்கனாமியை அதோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஏரியாவும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக்கான பார்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர் பிளானு, நித்தி ஆயோக், இது மாதிரியான டாபிக்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் நமக்கு ஒரு சில டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகும். அதெல்லாம் நான் வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம், அதற்கான படிக்க வேண்டிய கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போடுவேன். அந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் எதில் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஸ்கீம்ஸ் தான். அந்த கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள், எஸ்பெஷலி தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ணி வந்து நீங்கள் இதற்கான டாபிக்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது யூனிட் 6. இந்த யூனிட் 6லேருந்து 20 கேள்விகள் வரப்போகுது. இந்த யூனிட் 6ஐ வந்து நான் வந்து 3 ப்ராட் கேட்டகரியில் நான் வந்து பிரிப்பேன். அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக தமிழக வரலாறு சார்ந்த கேள்விகள். அதில் தமிழக விடுதலை போராட்ட வரலாறுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஜோன். அது வந்து ஒரு ஏரியா. ரெண்டாவதா வந்து கல்ச்சர் ஏரியா அப்படின்னு சொல்லி நான் கல்ச்சர் பார்ட்டை மட்டும் தனியாக நான் பிரிப்பேன். மூணாவதா இருக்கிறது லிட்ரேச்சர் ஏரியா. இது மாதிரி 3 பார்ட்ஸாக வந்து நம்மளால பிரிக்க முடியும் இந்த யூனிட் 6ஐ பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம தமிழக வரலாறு, தமிழக விடுதலை போராட்ட வரலாறுலேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். அப்புறம் நம்ம லிட்ரேச்சர் சார்ந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஜாஸ்தி வந்து நம்ம இந்த ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எப்படி இதை பிரிக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கல்ச்சர் பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்னென்ன, அது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருது அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் மூலியமாக, அது மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இது ரொம்ப முக்கியம். இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து இடம்பெற்றுடும். அப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறது லிட்ரேச்சர் ஏரியா. அதுதான் இந்த தமிழ் லிட்ரேச்சர். அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, சங்க காலத்தில் ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்கம் ஏஜ் டு கான்டெம்பரரி ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள்லேருந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்கள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழில் கடைசி யூனிட்டான அந்த இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும், அதுலேயே வந்து நம்ம நிறையா கவர் பண்ணியிருப்போம். கவர் பண்ணாமல் விடுபட்டு போன ஒரு சில டாபிக் மட்டும் நாம் அந்த ஆசிரியர் குறிப்பு அப்புறம் நூல் குறிப்புன்னு இருக்கும் நமக்கு தமிழ் புக்கில். அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த சங்க காலத்தில் இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர் பார்ட்டை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்ல, அது கவர் ஆகிடும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லிட்ரேச்சரில் வரும். இந்த திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய ஏரியாதோ, இந்த ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், இது வரைக்கும் உங்களுக்கு அந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் வரும். ஃபஸ்ட்டாக நான் சொன்ன பார்ட் வந்து கல்ச்சர் பார்ட். அது இதுதான், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக நான் சொன்னது லிட்ரேச்சர் பார்ட். லிட்ரேச்சர் பார்ட் வந்து என்னது, இந்த தமிழ் லிட்ரேச்சரில் ஆரம்பிச்சு இந்த ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், இது வரைக்கும் இருக்கிறது லிட்ரேச்சர் பார்ட். மூணாவதாக இருக்கிறது தமிழக விடுதலை போராட்ட வரலாறு. அது எங்கே ஆரம்பிக்கும்னா இங்கே ஆரம்பிக்கும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பங்கெல்லாம் ஆற்றிருக்கு, நம்ம எந்த விதத்தில் நம்மளோட கான்ட்ரிபியூஷனை ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு நம்ம செலுத்தியிருக்கோம், முக்கியமான தலைவர்கள் யார், நம்ம தமிழகம் சார்ந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கலந்துக்கிட்ட முக்கியமான தலைவர்கள் யார், அவர்கள் பற்றின குறிப்புகள் என்னென்ன, இது மாதிரியான கேள்விகள்லாம் அதிகம் இந்த ஏரியாவில் வரும். இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் நிறைய கவர் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதால 10th வரைக்கும் படிக்கலாமான்னு மட்டும் கேட்காதீங்க. 11th 12th புக்கையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். 12th வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் மெஜாரிட்டியான கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக அணுக முடியும். யூனிட் 6லேருந்து கேள்விகள் எப்படி இடம்பெறும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் இருக்கிற இந்த 6 யூனிட்லேயே இந்த யூனிட் 6 யூனிட் 5 இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 20 40 கொஷின், அப்புறம் இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கொஷின், அப்புறம் உங்களுக்கு யூனிட் 3
அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுலேருந்து வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்தே வந்துடும். இதுதான் வந்து நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியா வந்து இதுதான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து படிச்சாகணும். யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படி ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எதெல்லாம் முக்கியமான ஏரியா, எப்படி நீங்கள் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்த கேள்விகள்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு, அது எந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட் ஆகிருக்குன்றதை பார்த்து அதை மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த பேசிஸ்லையாவது நீங்கள் அதை படித்து முடிச்சிடணும். எந்த சப்ஜெக்டையுமே நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. அந்த ஆஸ்பெக்டில் நம்ம படித்தாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து இந்த குரூப் 4ல் எடுக்க முடியும். வீடியோவில் நான் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை பற்றி ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.